Welcome back to the show. The Sims Hospital வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், ஏற்கனவே ஒரு காலர் கேட்ட கேள்வி தான் நான் ஆக்சுவலாக வச்சுருந்தேன், பட் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போது காது வந்து அரிக்குது அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரி ரீசன்ஸ்லாம் இருக்கும் டாக்டர்? இப்போ நிறைய காலர்ஸ் அதான் கேட்குறாங்க, பையனுக்கு காது அரிக்குது, பொண்ணுக்கு காது அரிக்குது, எனக்கு காது அரிக்குது அப்படின்னு. ஸோ ஒரு இச்சிங் அப்படின்னு காதில் வந்துருச்சுன்னா என்ன ரீசன்ஸ் அதுக்கு? காதில் இச்சிங் வரதுக்கு காமன் ரீசன் வந்து இந்த எக்ஸ்டர்னல் கெனாலில் இருக்கிற ப்ராப்ளம் தான். எக்ஸ்டர்னலாக இந்த வெளியில் நம்ம தெரியுற அந்த காது துவாரத்தில் வந்து ஸ்கின் தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்கின்னில் மற்ற ஸ்கின்னில் வர அதே மாதிரி டிசீசஸ் அந்த ஸ்கின்லேயும் வரலாம். அது காமனாக இப்போ என்ன சொன்ன அந்த மாதிரி டேண்ட்ரஃப் அந்த மாதிரி ஸ்கேல்ஸ் மாதிரி ப்ரொடியூஸ் ஆகி அதனால இச்சிங் வரலாம். அது இல்லாமல் காதுக்கே இந்த ஆட்டோமைக்கோசின்னு சொன்னால் ஆல்ரெடி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும். ஏன்னா காதில் வந்து ஒரு க்ளோஸ்ட் ஏரியா, அதில் ஈஸியாக அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், நம்ம இதில் ஹியூமிடிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம பகுதிகளில், அதனால் கொஞ்சம் ஹாட் அண்ட் ஹியூமிட் வெதரில் அந்த மாதிரி நிறைய வேர்க்கிறப்போ இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலையும் காதில் அரிப்பு இருக்கலாம். இது எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் அந்த ஸ்கின் டெண்டன்சி அது மாதிரி இருக்கலாம். சில பேர் குறைஞ்சிக்கிட்டே இருந்தால் அந்த ஈச் ஸ்க்ராச் சைக்கிள் சொல்லுவாங்க. நம்ம காது குடையிறதுனாலே அந்த இச்சிங் வரலாம். குடையிறது ஃபஸ்ட்டு வந்ததா இல்லை இச்சிங் ஃபஸ்ட்டு வந்ததான்னு நம்மளுக்கு தெரியாது. அது ஒரு விஷய சைக்கிள். நம்ம அது குறைஞ்சிட்டே இருந்தோம்னா திருப்பி அது பர்பெச்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அதை நம்ம அந்த சைக்கிள் எப்படியாவது பிரேக் பண்ணால் தான் சரியாகும். அது மைனர் இஷ்யூ தான், பட் இது என்னென்னு பார்த்து அதை ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அது சரியாகும். ஓகே, இப்போ நீங்கள் அந்த கோழிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா அந்த மாதிரி? ஆமாம், அதே மாதிரி விஷயம். ஸோ அதுக்கு வந்து இப்போ ட்ராப்ஸ் இந்த மாதிரி கொடுத்தா அந்த இச்சிங் ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் ஆகிடும். என்ன ப்ராப்ளம் அதை பார்த்து அதுக்குள்ள ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் இருக்கும், அவ்வளோதான். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? நான் நாக்பூர்லேருந்து ராஜ் பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க ராஜ் சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க. காதுக்கு போகிற வெயினில் வீக்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வீக்னஸாக இருக்குது, அதனால வந்து ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்து சொல்லுங்கள், எதுக்காக நீங்கள் டாக்டர் பார்த்தீங்க? ஆக்சுவலி எங்கள் அக்கா பையனுக்கு பார்த்தேன். ஓகே, என்ன ப்ராப்ளம் இருந்தது சார்? அவனுக்கு காதுக்கு போகிற நரம்புல, அதாவது அவன் சரியாக அவனால கேட்க முடியல, இறைச்சல் மாதிரி கேட்க ஆரம்பிச்சு. ஓகே ஓகே. அதனால ஏற்கனவே அவனுக்கு வந்து காதில் வந்து மிஷின் போட்டிருந்தாங்க. என்ன ஏஜ் அவருக்கு? அவனுக்கு இப்போ 30 வயசு. 30 வயசு. சின்ன வயசுலேருந்தே ஹியரிங் ப்ராப்ளம் இருக்கா? இல்லை, சின்ன வயசுலேருந்து இல்லை, இடையில அவனுக்கு வந்து ஜாண்டிஸ் வந்தது 2 தடவை. ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனுக்கு அந்த பிரச்சனை ஆரம்பிச்சுது. ஓகே ஓகே. அதை காதில் இறைச்சல் வந்து நான் சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் ஹியரிங் லாஸ். ஹியரிங் லாஸ் இருக்கும்பொழுது தான் யூஸ்வலாக இந்த டினிட்டஸ்ன்னு சொல்லி அந்த காதில் வர இறைச்சல் வரும். இந்த ஹியரிங் லாஸ்க்கு என்ன ரீசன் பார்த்து அதை நம்ம ட்ரீட் பண்ணாலே இந்த இறைச்சல் சரியாயிடும். யூஸ்வலாக இந்த ஹியரிங் லாஸ் இருக்கும்போது அதுக்கு இன்ஃபெக்ஷனாக இருந்தால் அதுக்குள்ளே மெடிசன், இல்லாட்டி இந்த மாதிரி நரம்பு வீக்காக இருந்தால் அதுக்குள்ளே ஹியரிங் எய்ட், அதுக்குள்ளே அப்ராப்ரியேட் ஹியரிங் எய்ட் போட்டு ஹியரிங் ஓரளவுக்கு நார்மலாக ரெஸ்டோர் பண்ணால் அந்த இறைச்சலும் போயிடும். அது இல்லாமல் ரொம்ப ரேராக ஹியரிங் நார்மலாக இருந்தும் இறைச்சல் இருக்கலாம். அதுக்கு வந்து மெடிசன்ஸும் இருக்குது, வேறு ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. நீங்கள் சொல்கிற கண்டிஷனை பார்த்தா ஹியரிங் லாஸ்னால் வர்ற மாதிரி தான் இருக்குது. அது அந்த ஹியரிங் லாஸை சரியாக ட்ரீட் பண்ணாலே போதும். அவருக்கு ஆல்ரெடி ஹியரிங் எய்ட் யூஸ் பண்ணுறாருன்னா அது கொஞ்சம் டியூனிங் ஏதாவது தேவைப்படும். சில சமயம் அந்த ஹியரிங் லாஸ் வந்து வர்சன் ஆகிடும். ஒரு 1 year 2 years ஆகும்போது அந்த ஹியரிங் எய்டை போய் நீங்கள் வாங்கின இடத்துலேயே அதை கொடுத்தீங்கன்னா அதை இப்போ இருக்கிற ஹியரிங் லாஸ்க்கு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற ஹியரிங் எய்ட்ஸ் எல்லாமே ப்ரோக்ராமபிள். ஒருத்தரோட ஹியரிங் லாஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை டியூன் பண்ண முடியும். நம்ம ஹியரிங் லாஸ் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு சேஞ்ச் ஆகும்போது அந்த சரியாக கேட்காமல் போகலாம். அப்போது அதை போய் திருப்பி டியூன் பண்ணால் அவரோட ப்ராப்ளம் சரியாயிடும். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ சார். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் வாணிமடிலேருந்து பேசுகிறேன் சார், சுகந்தி பேசுகிறேன் மேடம். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்கள். வணக்கம் சார். சரிண்ணா, எங்கள் பொண்ணுக்கு சார் தொண்டையில் சரி மாதிரி வளர்ந்துருக்கு சார். சரிங்க. அது நாங்கள் எதுவும் ட்ரீட்மெண்ட் ஒன்றும் பார்க்கல, குழந்தைலேருந்து இருந்துச்சு சார். அது சரி, அதுக்கு என்ன சார் பண்ணுறதுனால? என்ன வயசாச்சுமா குழந்தைக்கு? 9 வயசு ஆகுதுங்க சார். ஓகே. அடிக்கடி தொண்டை வலி ஜுரம் வருமா? வரும் சார், தொண்டை வலிக்கும் சார். உப்பு தண்ணி குளிக்க சொல்லுவான், அதுதான் குளிச்சுன்னு இருக்கோம். அதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கல சார். ஓகே. இந்த தொண்டையில் வந்து அதுக்கு பேர் வந்து டான்சில்மா. அந்த சாதாரணமாக ஒரு 6-7 வயசுலேருந்து 12-13 வயசு வரைக்கும் அந்த டான்சில் சதை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். எல்லா குழந்தைகளுக்குமே அந்த ஏஜ் குரூப்பில் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். வெறும் பெருசாக இருக்குன்றதுக்காக ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை. ஆனால் அடிக்கடி தொண்டை வலி ஜுரம் வருதுன்னா அதுக்கு ஆப்ரேஷன் ஒரு வேளை தேவைப்படலாம். எவ்ரி டைம் அது மாதிரி தொண்டை வலியோ ஜுரம் வரும்பொழுது டாக்டரை பார்க்கணும். அதுக்கு வந்து மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே கூட சரியாகலாம். அது மாதிரி ரிப்பீட்டடாக
ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்ற பட்சத்தில் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே இருக்குது, 1 வருஷத்துக்கு 5-6 தடவை மேலே வருதுன்ற பட்சத்தில் அப்போ வந்து ஆப்ரேஷன் தேவைப்படும். அது இல்லாமல் எப்போவாவது ஒரு வாட்டி தான் அதனால் தொந்தரவு வருதுன்னா அதுக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேம், நான் மதுரையிலேருந்து சத்யா பேசுகிறேங்க மேம். டாக்டர் இருக்காங்க சத்யாமா, சந்தேகம் கேட்கலாம். ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். சார் 1 இயர் முன்னாடிங்க சார் ரொம்ப தலை சுற்று இருந்துட்டே இருந்துச்சு சார், தூங்கும் போதும் எந்திரிக்கும் போதும் மட்டும் சார். சரி. அப்போ போய் டாக்டர் போய் பார்க்கும்போது அவங்க இஎன்டி ஒப்பீனியன் வாங்க சொல்லியிருந்தாங்க சார். சரி. போய் பார்த்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது டிம்பானிக் மெம்பரேன்ல பின்ஹோல் பெர்ஃபரேஷன் மாதிரி இருக்குது சரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இது வந்து நார்மல் தான், அப்நார்மல் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை சரி அப்படின்னு சொல்லி டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துருந்தாங்க சார். சரி. அதில் வந்து அந்த வெஸ்டின் 16 mg டேப்லெட் நீங்கள் போடுங்க, இது தலை சுற்று கேட்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி. அப்புறம் அது கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கண்டினியூ பண்ண சொன்னாங்க. அப்புறம் எதுவுமே இல்லைங்க சார், எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. சரிங்க. ஸோ ஒரு 1 இயர் ஆயிடுச்சிங்க சார். இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 1 வீக்காக இப்போ கிளைமேட்லாம் மாறினதுனால குளிர் டைமாக இருக்கனால ஒரே காது வலியாக இருக்குதுங்க சார். சரி சரி. திரும்பவும் அந்த படுக்கும் போதும் சரி எந்திரிக்கும் போதும் சரி தலை சுத்து இருக்குதுங்க சார். ஓகே. இப்போ அது வந்து சரியாக ஆயிருக்குமா இல்லைன்னா எதுவும் ப்ராப்ளம் வருமா என்னன்றது தெரியலைங்க சார். காதுலேருந்து எப்பாவது தண்ணி மாதிரியோ சீல் மாதிரியோ வந்திருக்காமா? அப்படி வரலைங்க சார், அப்படி வரல. ஓகே ஓகே. ஆனால் குளிச்சாலும் ரொம்ப காது வலியாக இருக்குது, ரொம்ப குளிர் டைமாக இருந்தாலும் அப்படி இருக்குங்க சார். ஓகே ஓகே. இப்போ காதுக்கு ஹியரிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்றது பார்த்தோம். இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து கண்ட்ரோல் ஆஃப் பேலன்ஸ். அந்த உள் காதில் தான் இந்த பேலன்ஸோட ஆர்கன் இருக்குது. 2 காதும் 3ஐயும் சேர்ந்து தான் நம்மளை வந்து எந்த பொசிஷனில் இருக்கிறோம், நிற்கிறோமா, நடக்கிறோமா, படுத்துருக்கோமா அப்படின்ற சென்ஸை வந்து நம்ம பிரெயினுக்கு சொல்கிறது வந்து இந்த உள்காது தான். இதில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் பொழுது இந்த கிட்டினஸ் வரும். இதுக்கு வந்து வெர்டிகோன்னு சொல்கிறோம். இப்போது காது ஜவ்வில் ஓட்டை இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி ஓட்டை இருந்து காதில் சீல் இருந்தால் இந்த பேலன்ஸ் ஆர்கன்லேயும் அந்த இன்ஃபெக்ஷன் ஆகி அது அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காதில் வந்து இன்ஃபெக்ஷனே இல்லை, தண்ணி மாதிரி எதுவும் வந்தது இல்லைன்னா அதனால் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் அது வந்து காது டெஸ்ட் பண்ணாலே ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம் அதனால் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு. இது இல்லாமல் தலை சுற்றுறதுக்கு வேறு நிறைய காரணங்கள் இருக்குது. பிபி, சுகர், அந்த காமன் ரீசன்ஸ், அதனாலையும் தலை சுற்றலாம். அதனால் நீங்கள் அது இஎன்டி ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக எவாலுவேட் பண்ணி இதனால தான் கிட்னஸ் வருதான்றதை பார்த்து அதுக்குள்ள ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. அது இல்லாமல் நீங்கள் ஒருவேளை ஜென்ரல் ஃபிசிஷியனையும் பார்க்க வேண்டியிருக்கும். அது எதனால வருதுன்றதை பார்த்து அதுக்குள்ள ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். டாக்டர் வணக்கம், நான் ஓசூர்லேருந்து தேவி பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, பேசலாம். ஓகேங்க சார். வணக்கம்மா, சொல்லுங்கள். டாக்டர், எனக்கு வந்து இந்த ஹெட்டில் வந்து ஏதோ கொஞ்சம் பிடிச்சி அப்படியே இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. சரி. அப்புறம் டாக்டர்கிட்ட காட்டினதுக்கு அப்புறம் அவங்க வந்து சிடி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, மெட்டாஸ்ப்ரே ஒரு 3 months அடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்க. அடிச்சதுக்கு அப்புறம் அந்த கோல்டு ஆகுறதெல்லாம் இல்லை. எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா மூக்கில் வந்து திம்மல் வரும், செட்ரிஷன் போட்ட உடனே ஸ்டாப் ஆகிடும், ஒரு 15 minutesல ஸ்டாப் ஆயிடுது. சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் பாத் எடுத்துக்கிட்டோம்னா கோல்டு நல்லா அதே மாதிரி ஃபீலிங் இருக்கு, கோல்டு ஆகுது. ஓகே. காதுல இருந்து தண்ணி வர்ற மாதிரி ஃபீலிங் தான், ஆனா கை வச்சு பார்த்தா வரல. ஓகே. இந்த மெட்டாஸ்ப்ரே நம்ம வந்து எடுத்துக்கலாமா இல்ல அது குறிப்பிட்ட காலம் மட்டும் தான் எடுத்துக்கணுமா? நீங்கள் சொல்கிற ப்ராப்ளம் பார்த்தா உங்களுக்கு மூக்கில் வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்கிற மாதிரி இருக்குமா? இந்த அலர்ஜி ப்ராப்ளம் இருந்தால் கொஞ்ச நாளுக்கு தொடர்ந்து இந்த ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ், மெட்டாஸ்ப்ரே மாதிரி ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. அது எடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் 3 மாதம் ஸ்ப்ரே எடுத்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர் போய் பார்த்து அது எவ்வளோ குறைஞ்சிருக்கு என்னன்னு பார்த்து டாக்டரோட அட்வைஸில் தான் அதை ஸ்டாப் பண்ணணுமா. சம்டைம்ஸ் சில பேர் 6 மாதம் 1 வருஷம் கூட சில பேருக்குலாம் தேவைப்படும். அது ரேர் தான். யூஸ்வலாக ஒரு 2-3 monthsலேயே நல்லா கண்ட்ரோல் ஆகிடும். மேபி ஒரு கேப் விட்டு கொஞ்ச நாள் கழித்து தேவைப்படலாம். அலர்ஜி டெண்டன்சி வந்து ஃபுல்லாக உடம்புலேருந்து போகாது. ஆனால் இந்த டஸ்ட் ரொம்ப படாமல் பார்த்துக்கிட்டாலும் இந்த மாதிரி மெடிசன்ஸ் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிட்டாலும் இந்த அலர்ஜியை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதனால் காதில் அடைப்பு ஏற்படலாம். ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆனால் தான் காதுலேருந்து தண்ணி மாதிரி வரும். அதனால் இப்போதைக்கு நீங்கள் சொல்கிறது பார்த்தா காதில் ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியல, வெறும் அலர்ஜி தான் இருக்குது. இது ஜாஸ்தி ஆக விடாமல் டாக்டர் கொஞ்சம் ரெகுலராக பார்த்தீங்கன்னா அந்த அலர்ஜி அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? மேடம், ராம்நாட்லேருந்து பேசுகிறேன் மேடம். உங்கள் பேர் சார்? பேர் பாலா மேடம். டாக்டர் இருக்காங்க பாலா சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்கள். சார் குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்கள். பாலா சார். சார் எனக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து சார் காதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் முங்கி குளிச்சுட்டு வந்தோம்னா தண்ணி உள்ளே போன மாதிரி இருந்தது சார். சரி. அதுக்கப்புறம் எப்போ பார்த்தா தண்ணி உள்ளே இருக்குது சொன்னோம்னா அந்த எல்லோ கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது மாதிரிலாம் வந்துச்சு சார். ஓகே. அப்போ நான் வந்து டாக்டர் செக் பண்ணேன். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எக்ஸ்ரே எடுத்துன்னு சொன்னாங்க. சரி, ஸ்கேன் எடுக்குன்னு சொன்னாங்க உள்ள. சரி.
அதை ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு அந்த டாக்டர் சொன்னாங்க உள்ள ஹோல்ஸ் இருக்க மாதிரி இருக்கு உங்களுக்கு, சரி, நீங்க ஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னாங்க சார். சரிங்க. அது எப்படி சார், அந்த மாதிரி பண்ணலாமா இல்ல எப்படி? இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி வரல, தண்ணியெல்லாம் வரல. ஓகே, அது சளி ஓகே கட்டாயிட்டாரு கட்டாயிட்டா நினைக்கிறேன். இல்லை காதுலேருந்து தண்ணி மாதிரி வருதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காது ஜெவில் ஓட்டம் இருந்தால் தான் அது மாதிரி வரும். அந்த இன்ஃபெக்ஷன் ஹீல் ஆன பிறகு அந்த தண்ணி வராமல் கூட அப்படியே இருக்கலாம். ஆனால் அந்த ஹோல் வந்து ஹீல் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்க்கணும். நீங்கள் ENT டாக்டரை பார்த்தீங்கன்னா இது வெறும் எக்ஸாமினேஷன்லேயே சொல்லிவிடுவாங்க. இதுக்கு வந்து ஸ்கேன் எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஸ்கேன் வந்து உள்ளே எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்குறதுக்காக ஸ்கேன் எடுக்க சொல்லிப்பாங்களே தவிர காது ஜெவில் ஓட்டம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது வந்து வெறும்னே பார்த்து இந்த ஓட்டோஸ்கோப்னு ஒரு கருவி இருக்கும், அதை சும்மா ஓபியில் பார்த்தே சொல்லிவிடுவாங்க. ஓட்டை இருந்ததுன்னா காதுலேருந்து சீல் வராமல் இருந்தால் கூட லாங் டேர்முக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா திருப்பி காதில் தண்ணி போனாலோ இல்லாட்டி சளி பிடிச்சாலோ திருப்பியும் காதுலேருந்து சீல் வரும், காது கேட்குறது லாங் டேர்மில் அஃபெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லது. ஆனால் அதனால் எதுவும் லைஃப் த்ரெட்டனிங் ப்ராப்ளமாக வரும்னு பயப்பட தேவையில்லை. ஆனால் பண்ணாமல் இருக்கிறதுனால பிரச்சனைகள் அதிகம், அதனால் பண்ணுறது நல்லது. ஓகே டாக்டர், இப்போ சொன்ன மாதிரி நிறைய ஸ்விம்மர்ஸ்லாம் இப்போது ரெகுலராக வந்து டெய்லி ஸ்விம் பண்ணுறவங்க, ஸோ அவங்களுக்குலாம் வந்து காதில் தண்ணி போகுமா டாக்டர்? தண்ணி போகுமா ஃபஸ்ட்டு, அதனால தான் ப்ராப்ளம் வருமா? இல்லை, நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன், காதில் தண்ணி போகிறதுனால எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இயர் ட்ரம் வந்து நார்மலாக இருக்குது, அதில் எதுவும் ஓட்டம் இல்லை, நம்மளுக்கு எதுவும் காதில் டிசீஸ் இல்லைன்னா காதில் தண்ணி போகிறதுனால பிரச்சனை இல்லை, ஸ்விம் பண்ணுறதுனாலையும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து காதை நம்ம கவர் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஸ்விம்மிங்கில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னா, ஸ்விம்மிங்கில் வந்து ஒன்று இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். நிறைய பேர் அந்த ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக அந்த பாக்டீரியா வந்து ஸ்ப்ரெட் ஆகி காதில் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம், அது ஒரு ரீசன். இன்னொன்று, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடாதுன்னு என்ன செய்வாங்கன்னா அதில் குளோரின் ஆட் பண்ணுவாங்க. குளோரின் வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட். ஆனால் அந்த குளோரின் வந்து ஒரு இரிட்டன், அந்த ஸ்கின்னை வந்து இரிட்டேட் பண்ணும். குளோரின் அளவு அதிகமாக இருந்தால் அந்த ஸ்கின்னை வந்து இரிட்டேட் பண்ணும். ஸோ அதனால காதில் அலர்ஜி மாதிரி ஏற்பட்டு அதனாலையும் வரலாம். இதுக்கு வந்து அந்த வாட்டரை ட்ரீட் பண்ணி அந்த ஆர்ஓ பிளான்ட்டெல்லாம் வச்சு அதை மாதிரி ட்ரீட் பண்ணி ஸ்விம்மிங் பூலில் யூஸ் பண்ணால் தான் ஐடியல். அது கொஞ்சம் காஸ்ட் அதிகன்றதுனால எல்லா இடத்துலையும் அதே மாதிரி யூஸ் பண்ணுறதில்ல, எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி குளோரினேட் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போது அந்த குளோரினாலையும் இரிட்டேஷன் வரலாம், இல்லை நிறைய பேர் யூஸ் பண்ணி க்ளீனாக இல்லாமல் இருக்கும்போது அதனால இன்ஃபெக்ஷனும் வரலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். காலர் கட் ஆயிட்டாங்க. அடுத்த காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், நீங்கள் லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்கம்மா. உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். வணக்கம், லைனில். ஓகே டாக்டர், இப்போது ஒரு சில காலர்ஸ் முன்னாடி சொன்னாங்க ஜாண்டிஸ் வந்ததுனால அவருக்கு ஹியரிங் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ எக்ஸாக்டாக ஏன் டாக்டர் அது ஜாண்டிஸ் வந்ததுனால? ஜாண்டிஸ் டேரெக்டாக ஹியரிங்கை வந்து எஃபெக்ட் பண்ணாது. பட் அது ஜாண்டிஸ் எதனாலன்னு பார்த்து அது சில ஸ்பெசிஃபிக் இன்ஃபெக்ஷன்ஸ்னால லிவரும் எஃபெக்ட் ஆகலாம், இது மாதிரி காதும் எஃபெக்ட் ஆகலாம். இல்லை இன்னொன்று, அதுக்கு யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ், நாள்பட மெடிசன்ஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய மெடிசன்ஸ் வந்து இயர் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி சம் இன்ஜெக்ஷன்ஸ். அவங்க ஏற்கனவே இன்னொரு காலர் கேட்டாங்களா, அந்த டிபிக்கு அந்த ஸ்ட்ரெப்டோமைசின் இன்ஜெக்ஷன், அது இப்போ காமனாக யூஸ் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து இயர் அஃபெக்ட் பண்ணும். இது வந்து நிறைய நம்ம டாக்டர்ஸ்க்கு தெரியும். சில சமயம் வந்து வேறு வழி இல்லாமல் அந்த மெடிசன்ஸை யூஸ் பண்ண வேண்டிய நிலைமையும் ஏற்படும். கொஞ்சம் சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு அது மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய இருக்கலாம். சில சமயம் வந்து டாக்டர் ஒரு நாள் 2 நாள் கொடுக்குறதே நம்ம நாள்பட யூஸ் பண்ணி அதனாலையும் டேமேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான். ஓகே, இப்போது ஒரு சில வீக்ஸ் முன்னாடி ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து ஷோவில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ நீங்கள் டேண்ட்ரஃப் வந்துச்சுன்னா அதனால ஒயிட் ஸ்கேல்ஸ் மாதிரி வரும். இப்போ அதே மாதிரி அதோட ஒரு பிரதர் மாதிரி சொல்லணும்னா சோரியாசிஸ். இப்போ சோரியாசிஸ் வரதுனாலையும் இயரில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா டாக்டர்? சோரியாசிஸ் வந்து கொஞ்சம் டேண்ட்ரஃப் வந்து கொஞ்சம் மினிமலாக இருக்கும் சிம்டம்ஸ். சோரியாஸில் அந்த இச்சிங் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், நிறைய அந்த இது ப்ரொடியூஸ் ஆகும். இயரை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து இந்த நார்மல் மெக்கானிசம் வந்து வில் நாட் ஹெல்ப். அப்போ வந்து அடிக்கடி டாக்டரை பார்த்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 or 3 months இயரை க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இயரில் ஸ்பெசிஃபிக்காக ப்ராப்ளம் வராது, பட் அந்த இச்சிங் இருக்கும், அந்த காதை அடைச்சிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க அந்த ஹியரிங் எய்டில் வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த பாயிண்ட் மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் ரொம்ப பேர் வந்து ஹியரிங் எய்ட் போடாமல் இருக்கிறதுக்கு காரணம் அது போட்டோன்னே இறைச்சலாக இருக்குது, ஸோ மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்குது, கேட்கவே முடியல அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்குலாம் எப்படி டாக்டர்? இல்லை, ஹியரிங் எய்ட் நார்மல் ஹியரிங்கை வந்து ஹியரிங் எய்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. இப்போ சொன்ன ஏற்கனவே இப்போ இருக்க ஹியரிங் எய்ட்ஸ் எல்லாம் ப்ரோக்ராமபிள், அதாவது நம்மளோட ஹியரிங் லாஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனாலும் நம்ம காது வந்து 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் கேட்கும். சின்ன ஃப்ரீக்வன்சிலேருந்து ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி வரைக்கும் கேட்கும்.
ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கும் நம்ம வந்து டியூன் பண்ண முடியாது. இருக்கிற ஹியரிங் எய்ட்ஸில் வந்து ஒரு 8 சேனல் 16 சேனல் அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரி அத்தனை மட்டும் தான் நம்ம டியூன் பண்ண முடியும். ஸோ நார்மல் இதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகே. ஆனால் கண்ணாடி போடுற மாதிரி ஃபஸ்ட்டு டைம் போடும்பொழுது ஒரு ஃபியூ டேஸ்க்கு கஷ்டமாக இருக்கும். அதில் வந்து இப்போ காதில் அந்த ஹியரிங் எய்ட் போட்டுட்டு நம்ம ஒரு 2-3 டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஃபோனில் பேசும்போது கஷ்டமாக இருக்குது, இல்லை நார்மலாக பேசும்போது கஷ்டமாக இருக்குது, நாய்ஸி என்விரான்மெண்ட்டில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் திருப்பி அந்த சென்டரில் போய் சொன்னீங்கன்னா அவங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க. அது ஒரு இட் வில் டேக் சம் டைம், 2-3 வாரம் ஆகும் அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட இதுக்கு செட் ஆகிறதுக்கு. அந்த எஃபர்ட் வந்து மக்கள் எடுக்கிறது இல்லை. போட்ட உடனே எனக்கு சத்தமாக இருக்குது கேட்கல இல்லைன்னு சொல்லிட்டு அதை போடுறதுக்கு ரொம்ப சங்கோஜப்படுறாங்க. காதில் ஏதோ ஒரு எல்லாரும் வந்து கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த ஒரு சங்கோஜமும் இருக்குது. இந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்த உடனே அவங்க அதோட விட்டுட்டு அது யூஸ் பண்ணுறதில்ல. காஸ்ட்லியாக 10,000 20,000 2 லட்சம் வரைக்கும் ஒரு ஹியரிங் எய்ட் இருக்குது. அதை வாங்கி வச்சுட்டு சும்மாவே வீட்டில் வச்சுருக்கவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். அதனால் அது இப்போ சங்கோஜப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எல்லாருமே காதில் ஹெட்செட் வச்சுட்டு தான் போகிறாங்க ப்ளூடூத் சரியாக மொபைலுக்காக. அதனால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்னொன்று நம்ம அந்த காது கேட்காம வர்ற பிரச்சனைகளை விட அந்த ஹியரிங் எய்ட் யூஸ் பண்ணி இது பண்ணுறது பெட்டர்னு சொல்லுவேன். ஓகே டாக்டர். ஸோ எனக்கு இன் அண்ட் அவுட் நிறைய விஷயங்கள் வந்து காதோட பிரச்சனைகள் பற்றி எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வணக்கம். ஸோ இதே மாதிரி அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் ஷோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.